ஜூன் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 7-15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தாரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயனிடமிருந்து எங்களை விடுவியும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடின் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே இயேசு தம் சீடர்களுக்கு எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். ஏனென்றால் தன்னுடைய சீடர்கள் அவரிடம் கேட்கின்றனர்: ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். ஆகவே இதை நாம் கர்த்தர் கற்பித்த ஜெபம் அல்லது விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை என்ற ஜெபத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த ஜெபம் சுயநலத்தை தாண்டி பிறரை உள்ளடக்கும் ஜெபமாக இருக்கின்றது. அதைத்தான் சார்லஸ் தாம்சன் என்கிறவர் மிகவும் அழகாக இந்த ஜெபத்தை பற்றி நமக்கு விளக்கி கூறுகின்றார். நீங்கள் இந்த ஜெபத்தை ஜெபிக்கும் பொழுது ஒரு முறை கூட நான் என்று சொல்ல முடியாது. நீங்கள் இந்த ஜெபத்தை ஜெபிக்கும் பொழுது ஒரு முறை கூட என்னுடையது என்று சொல்ல முடியாது. மேலும் இந்த ஜெபத்தை சொல்லும் பொழுது மற்றவருக்காக ஜெபிக்காமல் இருக்கவும் முடியாது. ஏனெனில் நீங்கள் அன்றாட உணவை வேண்டும் பொழுது உங்கள் சகோதரனையும் சேர்த்தே வேண்ட வேண்டும். ஆகவே நாம் இந்த ஜெபத்தில் அனைவரையும் உள்ளடக்கி நாம் ஜெபிக்கின்றோம். ஆகவே தான் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியின் வழியாக இந்த ஜெபத்தை நாம் எப்படி ஜெபிப்பது என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். யூதர்கள் ஜெபத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்தனர். தினமும் 3 வேளைகளில் ஜெபிப்பதும் ஒவ்வொரு நிகழ்விற்கும் தனித்தனி ஜெபங்களை பயன்படுத்துவதும் அவர்களது வழக்கமாக இருந்தது. ஆனால் இயேசு வெறும் உதட்டளவிலான இயந்திரத்தனமான ஜெபத்தை விரும்பவில்லை. மாறாக உண்மையான மனதோடும் நம்பிக்கையோடும் அன்போடும் இறைவனை அணுகும் ஜெபத்தையே அவர் கற்றுக் கொடுக்கின்றார். ஆண்டவரின் ஜெபம் நமக்கு 2 முக்கியமான பாடங்களை இன்று நமக்கு கற்பிக்கிறது. அவை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, ஜெபத்தின் முதல் முக்கியமான பாடம் என்னவென்றால், ஜெபத்தின் தரமே முக்கியம், எண்ணிக்கை அல்ல. எத்தனை வார்த்தைகள், எவ்வளவு நேரம் நாம் ஜெபிக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. மாறாக நம்முடைய ஜெபத்தின் தரத்தை இயேசு பார்க்கின்றார். நம்முடைய ஜெபம் இதயத்திலிருந்து வருகிறதா அல்லது நமது உதட்டளவிலான ஜெபமா இது என்பதை இயேசு இன்று நம்மை சிந்திக்க அழைக்கின்றார். இயேசு தன் தந்தையை பார்த்து அப்பா, தந்தையே என்று அழைக்க சொல்லுகின்றார். இதன் மூலம் நாம் ஒரு தூரத்தில் இருக்கும் இறைவனை அல்ல, நம்மை நேசிக்கும் தந்தையை அணுகிறோம் என்பதை நினைவூட்டுகிறது. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று நாம் கூறும் பொழுது நமக்கும் கடவுளுக்குமான உறவு நெருக்கமாகிறது. நமக்கு தேவையானதை நாம் அறிந்திருப்பதை விட நம்முடைய விண்ணக தந்தை நன்றாக அறிந்திருக்கின்றார். எனவே ஜெபம் என்பது வெறும் வார்த்தைகளின் பெருக்கல்ல, அது இறைவன் மீது முழு நம்பிக்கையுடன் நம்மை ஒப்படைப்பதாகும். நம்மை நாம் இறைவனிடம் சமர்ப்பிப்பது ஆகும். இறைவாக்கின் இறைமையை இவ்வாறாக கூறினார்:
நான் உன்னை கருவில் உருவாக்கும் முன்பே உன்னை அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன் என்று எரேமியா இறைவாக்கியம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் படிக்க கேட்கின்றோம். ஆகவே இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரி, பல புனிதர்கள் இந்த ஜெபத்தின் முக்கியத்துவத்தையும் இந்த ஜெபத்தினால் நமக்கு கிடைக்கும் அந்த உறவையும் விளக்கி கூறுகின்றனர். சிறப்பாக ட்ரீசா ஆஃப் லூயிஸ், புனித திரேசா அம்மாள் இவ்வாறாக அழகாக குறிப்பிடுங்க, எனக்கு ஜெபம் என்பது இதயத்தின் எழுச்சி, அது விண்ணகத்தை நோக்கி திரும்பும் எளிய பார்வை, துன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தழுவிக்கொள்ளும் அன்பும் நன்றியுணவும் நிறைந்த ஒரு கூக்குரல். ஆகவே ஜெபத்தை வழியாக நாம் இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது எண்ணிக்கை அல்ல, நம்முடைய அதிகமான நேரத்தை அல்ல, மாறாக நம்முடைய ஜெபத்தின் தரத்தையே இறைவன் உற்று நோக்குகின்றார். இரண்டாவதாக, ஜெபம் எப்போதும் சமூகமானது என்றால் ஜெபம் அனைவரையும் உள்ளடக்கியது, என்னை மட்டும் சார்ந்ததல்ல. ஜெபம் எனக்கும் கடவுளுக்கும், எனக்கும் என்னையும் மற்றவர்களையும் இணைக்கும் ஒரு பாலமாக இந்த ஜெபம் இருக்கின்றது. எங்கள் தந்தையே என்று நாம் சொல்லுகின்றோம். எங்கள் தந்தையே, என் தந்தையே என்று அல்ல, எங்கள் தந்தையே, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. ஸோ எங்களுக்கு தேவையான உணவை தாரும் என்று கேட்கின்றோம். எனக்கு தேவையான உணவை தாரும் என்று நாம் கேட்பதில்லை. இதன் மூலம் ஜெபம் தனிப்பட்ட தேவைகளை மட்டுமே மையமாக கொண்டது அல்ல என்பதை இயேசு நமக்கு உணர்த்துகிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது குடும்பத்தாரையும், நண்பர்களையும், நோயாளிகளையும், துன்பப்படுவரையும், நம்முடைய முழு திருச்சபையும், உலக மக்கள் அனைவரையும் நமது நினைவில் கொண்டு அவர்களுக்காக நாம் நம்முடைய ஜெபத்தில் அவர்களை இணைக்கின்றோம். ஆகவே நாம் ஜெபிக்கும் பொழுது ஒருவருக்காக மட்டுமல்ல, எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் ஒன்றே. இந்த ஜெபம் நம்மை இணைக்கின்றது. நம் அன்னை மரியாளின் ஜெபத்தோடும், புனிதர்களின் ஜெபத்துடனும், முக்கியமாக கிறிஸ்துவின் ஜெபத்துடன் அனைத்து ஜெபங்களை நாம் இணைத்து ஜெபிக்கின்றோம். ஆகவே இந்த விண்ணகளிலே கர்த்தர் கற்பித்த ஜெபமானது நம் ஒவ்வொருவரையும் இணைக்கும் ஒரு பாலமாக அமைகின்றது. ஆகவே இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக என்னுடையது அல்ல, உமது ஆட்சி வருவதாக என்னுடையது அல்ல, உமது திருவுள் நிறைவேறுவதாக என்னுடைய அல்ல என்று நாம் ஜெபிக்கும் பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இந்த வரத்திற்காக நாம் இறைவனிடம் இந்த நேரத்திலே ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, இதோ இந்த அருமையான நாளை எங்களுக்கு கொடுத்திடப்பா, கோடான கோடி நன்றி தகப்பனே. இதோ இந்த நாளிலே இந்த யூடியூப் சேனல் வழியாக இந்த சிந்தனையை கொண்டிருக்கின்ற அனைவரையும் பாத வைத்து ஜெபிக்கின்ற தந்தையே, எங்கள் அனைவரையும் ஆசிர்வதியும். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக, உம்முடைய பெயரை போற்றி புகழ்கின்ற பிள்ளைகளாக, உம்முடைய ஆட்சி இந்த உலகத்தில் கொண்டு வருகின்ற ஒரு பிள்ளைகளாக நாங்கள் மாறிட எங்களுக்கு அருள் தரும் ஆண்டவரே. மேலும் நாங்கள் ஒருவரை மன்னித்து உமது அன்பையும் அமைதியும் உமது அருளையும் நிறைவாக ஒருவர் மற்றொருவன் பகிர்ந்து வாழ அருள் வேண்டி இந்த நேரத்தில் மன்றாடியோம். ஆமேன்.